திரு செந்தில், இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றது அவர் ஊழலை பட்டியலிட்டு கிட்டத்தட்ட 1000 கோடின்றது ஒரு பெரிய பாறையினுடைய அது ஒரு முகடு மாதிரி தான் நீங்க பார்க்கணும். அது விற்பனைக்கு வராம இந்த வரியெல்லாம் செலுத்தாம சந்தைக்கு வெளியே இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அளவுக்கு இருக்கும். சிபிஐ விசாரணை வேணும்ன்றாரு அண்ணாமலை அவர்கள். இந்த அரசுக்கே இது நெருக்கடி, டெல்லியை பாருங்க, சத்தீஸ்கரை பாருங்க அப்படின்னு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் சொல்றது இது ஒரு திசை திருப்புதல் அப்படின்னு. அப்படி மட்டும் அதை மேலெழுந்த வாரியா திசை திருப்பும் அரசியல்னு புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை, அப்படி புரிஞ்சுக்கணுங்கிற கட்டாயம் கூட இல்லை. அமலாக்கத்துறை இதை விட ஒரு முக்கியமானது ஒரு வழக்கை கையாண்டுச்சு. அதை கொஞ்சம் நினைவுபடுத்தினா இந்த வழக்குடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும் நினைக்கிறேன். சட்ட பூர்வமற்ற சட்டத்திற்கு புறம்பாக பணப்பரிவர்த்தனை செய்யப்பட்ட வழக்கு அது. பிஎம்எல்ஏ ஆக்ட் கீழே கண்ணையன் கிருஷ்ணன் அப்படிங்கிற 2 பேர் மீது நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்புது. இந்த கண்ணையனும் கிருஷ்ணனுக்கும் நோட்டீஸ் அனுப்பணும்னு அவங்க நோட்டீஸை வாங்குறாங்க. அப்புறம் நம்ம ஒரு பத்திரிகையாளராக அந்த கண்ணையனும் கிருஷ்ணனும் என்ன செஞ்சாங்க, சட்டத்திற்கு புறம்பாக என்ன பண பரிவர்த்தனை செய்தார்கள் அப்படின்னு நம்ம ஆய்வு செய்கின்ற பொழுது அவங்க சட்டப்பூர்வமற்று பண பரிவர்த்தனை செய்து அந்த கண்ணையனும் கிருஷ்ணனும் 2 கோமணம் வாங்கியிருக்காங்க. ஒரு சேலத்தை சேர்ந்த 2 விவசாயிகள் கோமணத்தை கட்டிட்டு வயக்காட்டில் ஏர் உழுதுட்டு வந்த விவசாயிகள். அந்த விவசாயிகளுக்கு பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு கீழே நோட்டீஸ் அனுப்பிய வரலாற்று சாதனையை யார் செஞ்சுருக்கிறான்னா அந்த மோடி சர்க்கார், அமலாக்கத்துறை செய்திருக்கு. அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அவருக்கு அந்த நோட்டீஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. வழக்கறிஞர்கள் அழைச்சிட்டு அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வராரு. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் உயரதிகாரிகள் சந்திக்க மறுக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இதை அதுக்கப்புறம் தான் விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க. விவரத்தை சொன்னதுக்கப்புறம் சொல்கிறாரு, குணசேகரன் பாஜக மாவட்ட அமைப்பாளர் ஒருத்தர் என் பக்கத்து இடம் லேண்டுங்க, அவர் இந்த லேண்டை ஆட்டை போட ட்ரை பண்ணார், நான் மறுத்தேன், அதனால இந்த மாதிரி ஏதோ அரசாங்கத்தை வச்சு பண்ணியிருக்கிறாருன்னு அவர் சொல்கிறார். இப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, பாஜகவை சேர்ந்த குணசேகரன் தான் இதற்கு காரணம், நீங்கள் என்ன அடிப்படையில் குற்றம் சாட்டுறீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமான பதில். அமலாக்கத்துறை என்ன லட்சணத்தில் இருக்குது இந்தியாவிலங்கிறத நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் நாட்டு மக்கள். அவர் சொல்கிறாரு, என் சாதியை குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சு அமலாக்கத்துறைங்கிறார். அவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸ் அனுப்புகின்ற பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு கண்ணையனும் கிருஷ்ணனும் என்ன ஜாதின்னு தெரியுமா? அவர் அமலாக்கத்துறை நோட்டீஸில் சாதியை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? இப்படித்தான் இன்றைக்கி அமலாக்கத்துறை என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசினுடைய அஃபிஷியல் சட்டப்பூர்வமான ஒரு அடியால் வேலையை அமலாக்கத்துறை செய்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் இப்போ நீங்கள் அமலாக்கத்துறையை சந்தேகிக்கிறீங்க செயல்பாடை. திரு மணி அவர்கள் சொல்கிறது, மத்திய அரசு கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு சோதனைக்கு உட்படுத்துது மேலெழுந்த வரையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்படி டாஸ்மாக் தலைமையகத்திலே சோதனை நடைபெறுகிறதுன்னா தமிழ்நாடு அரசு அதுக்கு ரியாக்ட் பண்ணல, எந்த பதிலும் சொல்லல. இதை எப்படி கடந்து போயிட முடியும்? இப்போ நீங்க அன்புமணி ராமதாஸ் பேசினாருன்னு சொன்னீங்க. அன்புமணி ராமதாஸ் மீது ஒரு வழக்கு இருக்குல்ல, மருத்துவக் கல்லூரி முறைகேடு வழக்குன்னு. அது என்னாச்சு யாருக்காவது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அங்கே இருக்கிற அவையில் யாராவது அதோட அப்டேட்டை சொல்லுங்களேன் எனக்கு. இதே அரங்கில் நீங்களும் நானும் விவாதிச்சிருக்கிறோம், நண்பர்களும் விவாதிச்சிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் இரட்டை இலையை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார். குற்றம் சாட்டியது யாரு? இதே அமலாக்கத்துறை, இதே பாஜக. அவரை கைது பண்ணி திகார் சிறையில் அடைத்தார்கள். இன்னைக்கு அந்த வழக்கோட அப்டேட் அங்கே இருக்கிற யாராவது இந்த விவாதம் முடியறதுக்குள்ள எனக்கு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு டிடி தினகரன் எந்த அணியில் இருக்கிறாரு? பாஜக கூட்டணியில் இருக்கிறார். நீங்கள் அமலாக்கத்துறை ஏதோ புனித பசு போலவும் அமலாக்கத்துறையே விட்டது, ஐயோ சோதனை நடத்தி விட்டது ஒன்றும் கிடையாது. இல்ல இப்ப டாஸ்மாக்ல முறைகேடே நடக்கலன்ற வாதம் இல்லங்க. அது ரெண்டாவது. நான் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அளவுக்கு. நான் திருப்பி சொல்றேன். அதுல ஒரு இடம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னது ரொம்ப முக்கியமான இடம். மணி அவர்கள் அதை ரொம்ப கிளாரிட்டி என்ன கொடுத்தாங்கன்னா, அவர் சொன்னது இபிஎஸ் ஆட்சியிலிருந்து என்னன்னா, டாஸ்மாக்கு வெளியே ஒரு பெரிய சந்தை இருக்கு, அது வரியே கட்டாம ஏய்த்து கொண்டு இருக்கிறது, அந்த பணம் கட்சிக்கு போகுது, அது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடின்னு. இப்ப நேரா அமலாக்கத்துறை உள்ளுக்கு. நான் அதுதான் சொல்றேன். நான் ரொம்ப தெளிவா என்ன சொல்றேன்னா, சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறை கூட அங்கே நடக்கவே இல்லை அப்படின்னு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்கல, நான் கொடுக்கல, நான் அதை கொடுக்க விரும்பலை. ஆனால் அமலாக்கத்துறை ஒரு வேலை செய்யுதில்லை, அது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை முழுக்க மிரட்டுவதற்கும் திசை திருப்பதற்கும் ஒரு வேலை செய்கிறது ரொம்ப அருவருப்பாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அமலாக்கத்துறை எடுத்திருப்பது ஏதோ லஞ்ச ஊழலை ஒழிக்கணுங்கிற நோக்கத்தில் எடுத்திருந்தா பரவாயில்ல, நாட்டு மக்கள் ஆதரிக்கலாம். அமலாக்கத்துறையின் நோக்கம் அது அல்ல. அதை தான் திருப்பி நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. பிரபுல் பட்டேல் நண்பர் மணிக்கும் தெரியும், அருமை ஐயா குமரகுருக்கும் தெரியும். நீங்கள் என்ன சொன்னீங்க? அவர் ஏவியேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது 111 ஏர் இந்தியாவுக்கு 111 விமானங்களை வாங்கியதில் பல்லாயிரம் கோடி ஊழல். அவர் பாஜகவில் சேர்ந்தார் 2023. 2024 இதே அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் அவர் மீதான வழக்குகளை முடித்து வைக்கிறோம்னு.
70,000 கோடி நீர்ப்பாசன ஊழல். யாரு? அஜித் பவார் பாஜகவோடு சேர்ந்தார். துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. 2024 கோர்ட்டில் போய் சொல்லிட்டாங்க என்னன்னு, அவர் மீதான வழக்குகளை முடிச்சு வைக்கிறோன்னு. ஹிமந்த பிஸ்வா சர்மா அஸ்ஸாமில் முதலமைச்சராகவே ஆக்கி விட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், என்னோட கேள்வி, இப்ப நீங்க அமலாக்கத்துறை அவங்களோட செயல்பாடுகள்ல ஒரு கேள்விக்கு உள்ளாக்குறீங்க, அது உங்கள் பார்வை. ஆனா நெருக்கடி இருக்கா இல்லையா இந்த அரசுக்கு? டெல்லிக்கு சத்தீஸ்கர் மாதிரி இங்க ஒரு நெருக்கடி இருக்கு. எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலம்னு உங்க பார்வையில வச்சாலும் கூட அரசுக்கு நெருக்கடி வந்து ரொம்ப பின் பாயிண்டான கேள்வி. நான் இப்படி சொல்றேன், அரசுக்கு அப்படிலாம் நெருக்கடி வராது. ஏன் நான் சொல்றேன்னு கேளுங்க. நீங்க வந்து ஊழலை ஒழிப்பதுதான் நோக்கம் அப்படிங்கிற இடத்தில் பாஜக ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு கூட உள்ளாகாமல் இருந்து விருப்பு வெறுப்பின்றி தங்கள் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஊழலை ஒழிக்கிற நடவடிக்கை எடுத்திருந்தா இது உள்ளபடியே அரசுக்கு நெருக்கடியாக இருக்கும். சிஏஜி அறிக்கையை வச்சு தான் இவங்க எல்லாரும் யாரை கேள்வி கேட்டாங்க? ஆராசாவை கேள்வி கேட்டாங்க. 2Gல அந்த சிஏஜி 7.5 லட்சம் கோடி ஊழல்னு சொல்லிச்சு. 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 18 கோடி ரூபாய் அலாட் பண்ணது. இவங்க 250 கோடி ரூபாய் ரோடு போட்டாங்கன்னு வந்துச்சு இல்லையா? அந்த 7.5 லட்சம் கோடி ஊழல் இருக்குல்ல, நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்களா? ஆயுஷ்மான் பாரத் நடவடிக்கை. நான் ஒன்னு சொல்லிடுறேன். இந்த குறி வந்து செந்தில் பாலாஜிக்கு இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். இந்த குறி தமிழ்நாட்டிற்கு வைக்கப்பட்ட குறி. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு சமீப காலமா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்று பண்றாரு. இரும்பின் காலம் இங்கிருந்து தான் தொடங்கியதுங்கிறாரு. ஒரு ஐடியாலஜிக்கல் வாரம் இங்கிருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு வாரத்துல ஆளுநர் என்ன சொல்றாரு? சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லாதீர்கள், சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லுங்கள்ங்கிறார். ஒரு ஐடியாலஜிக்கல் வார தமிழ்நாடு தொடர்ந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு கடந்த சில ஆண்டுகளாக. இந்த ஐடியாலஜிக்கல் வார டைவர்ட் பண்ணி தமிழ்நாடு ஏதோ கொடியும் கூத்துமா இருக்குது, தமிழ்நாடு முழுக்க ஊழல் மலிந்து கிடக்கிறது, தமிழ்நாடு ஒண்ணு இல்லாம இருக்குது என்ற ஒரு தோற்றத்தை அப்படி ஒரு தோற்றத்தை நிறைய பணம் புழங்குது, அது அரசுக்கு வர மாட்டேங்குது. நான் புதிய தலைமுறையில் வந்து ரிப்போர்ட் எடுத்தே சொல்றேன். டாஸ்மாகில் மிக அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு கடைசி இருக்குது. ஓகே மணி, அமலாக்கத்துறையை செயல்பாடா ஒரு கொஸ்டின் பண்றேன். இல்ல எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. நான் என்ன சொன்னேன், அமலாக்கத்துறை புனித பசுன்னு யாரும் சொல்லலை. அமலாக்கத்துறை விம்ஸ் அண்ட் ஃபேன்சி படி தான் செயல்படுது. எஸ், இன்னைக்கு வந்து திமுக ஆதரவில் அங்கே ஒரு மத்திய சர்க்கார் நீடிக்குதுன்னு ஒருவேளை அங்கே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இவங்க தொட்டிருக்க மாட்டாங்க. உண்மை, அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. 2G திமுக நான் முடிச்சல 2G திமுக நான் என்ன சொல்றேன் முழுசா கேட்டுட்டு நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது அமலாக்கத்துறைக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்குங்க வரல. அமலாக்கத்துறையோட நடவடிக்கைகளில் வந்து விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் ஓரவஞ்சனை இருக்கிறதா? எஸ், உண்மை. அது பிரஃபுல் பட்டேலாக இருக்கலாம், அஜித் பவாராக இருக்கலாம், அதெல்லாம் உண்மை தான். இப்போ இங்கே இருக்க கேள்வி, இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் இருக்குன்றதுக்கான ஆதாரங்கள் வந்து வெளியிலேருந்து யாரும் கொடுக்கல, கவர்மெண்ட்டுக்கு உள்ளேருந்து வருது, அந்த யூனியன்ஸ்லேருந்து வருது. இன்னொன்று, இது அரசுக்கான நெருக்கடியாக மாறாது என்பது ரொம்ப தவறான பார்வை. ஏன்னா அது எங்கே போய் நிற்கும்னு யாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் அது எங்கன்னு. ஒன்றுமே இல்லை நம்ம சொல்லவே முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அமலாக்கத்துறை பழிவாங்கும் நடவடிக்கையில் மோடி சர்க்கார் அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறதா? எஸ், உண்மைதான். ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் உண்மையிலேயே அவர்கள் நேர்மையானவர்களா என்றால் பதில் இல்லை. இதுதான் தமிழ்நாட்டோட சிக்கலை. இன்னொன்று, அமலாக்கத்துறையால் வரக்கூடிய நெருக்கடி தமிழக அரசுக்கு தானே ஒழிய தமிழக மக்களுக்கு கிடையாது. அரசுக்கும் மக்களுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லட்சக்கணக்கான கோடி அரசுக்கு வர வேண்டிய பணம் வெளியில போயிருக்குன்னா அது அரசின் மீதான குற்றச்சாட்டு. சட்டப்படி தவறு செய்தவர்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும். இதை மக்கள் மீதான குற்றச்சாட்டு என்று சொல்லி தாங்கள் செய்த தவறை மக்களை முன்னிறுத்தி நியாயப்படுத்துவது தவறான ஒரு பார்வை. என் வார்த்தையை டைவர்ட் பண்றார், திசை திருப்புறார். மன்னிக்கணும், நான் மக்கள் மீதான குற்றச்சாட்டை சொல்லவே இல்லை, ரொம்ப தெளிவா சொன்னேன். ஒரு ஐடியாலஜி தாக்குதல் அப்படி சொல்லல. இல்ல இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் வாரா எடுக்கிறாங்க. என்ன தமிழ்நாடு தொடர்ச்சியாக தமிழ் மொழி சார்ந்து, நீங்க வந்து டீலிமிட்டேஷன் சார்ந்து, முக்கியமாக இந்த இரும்பின் காலம் தொடங்கி நீங்க வந்து கீழடியை வந்து திருப்பி அருங்காட்சியகமா மாற்றியதிலிருந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. நான் அதுக்கு டேட் நீங்க தலைப்புக்குள் வர்றதுக்காக, ஆனா இந்த வழக்கு இதனோட மூலம்ன்றதுக்கு வந்து ஒரு தொடர்ச்சி இருக்குல்ல, திடீர்னு அவங்க வரல. நான் இப்படி ஒரு கேள்வி வரேங்க, ஒரே ஒரு கேள்வி வரேங்க. இப்ப மணி சொல்றதுல எனக்கு ஒரு இடத்துல நான் வந்து உடன்படுறேன். நீங்க வந்து இவர்கள் நடத்தின குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரார்ல, ரைட்? மணியை சொல்லுங்களேன். இந்த 10 ஆண்டுகளில் எத்தனை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி எத்தனை பேரை கன்விட் வாங்கி கொடுத்துருக்காங்க? கமிஷன் ரேட் என்ன? விசாரணைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் யோகியர்கள் கிடையாது. அவ்வளவுதான். ஒரே ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை பொருத்தமா இருக்கும். அப்படி ஒருவேளை நெருக்கடி வந்திருந்தால் ஹிமந்த பிஸ்வா சர்மா தோற்கடிக்கப்பட்டிருக்கணும். அப்படி ஒரு நெருக்கடி வந்திருந்தால் மகாராஷ்டிரால வந்து இவர் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா பூர்வாங்க ஆதாரம் இருக்கு, நெருக்கடிக்கு உள்ளாவாங்க. அப்படி ஒண்ணு இருந்திருந்தா இன்னைக்கு பாஜக இணைந்து வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்க அத்தனை பேரும் நெருக்கடிக்கு உள்ளா இருக்கணுங்கிற